ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் ஷேப் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து 4ஆக நான் டிவைட் பண்ணுறேன். இப்போ ஃப்ராக்ஷன் பாருங்கள். 1/4 அப்படின்னா இந்த 4 1 2 3 4 இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர்னு சொல்லுவோம். இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவை இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த டினாமினேட்டர் 4ல் நமக்கு 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 4ல் நமக்கு 1 மட்டும். இதுதான் என்னது ஃப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2ன்னு பார்க்கலாம். 1/2ங்கும்போது அதே மாதிரி 4ஆக இந்த ஸ்கொயரை பிரிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த 4ல் 1/2ங்கும்போது இது ஒரு 1ன்னு எடுத்துக்கலாம், இது ஒரு 2 1 2 இந்த 2ல் 1 இந்த 2ல் 1. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 1/2 half. இப்படி ரெண்டு இதை கலர் பண்ணிக்கலாம். இதுதான் என்னது ஃப்ராக்ஷனில் ஹாஃப். சப்போஸ் 3/4ன்னு அடுத்த கொஸ்டின் 3/4 வருதுன்னு வைங்களேன், எந்த மாதிரி பண்ணலாம்? இதே மாதிரி தான் நம்ம டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதை வேல்யூவை 4ஆக பிரிச்சுக்கலாம். 1 2 3 4. இந்த 4ல் 3. இப்போ இந்த 4ல் 3யை நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது 4/4 அல்லது ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஏன்னா இதை நம்ம கட் பண்ணும்போது 1 4 is 4 1 4 is 4 1 தான் வரும். இப்போது இந்த வேல்யூ நம்ம எந்த மாதிரி பண்ணணும்? ஃபுல்லாக த ஹோல் 4ல் 4. இப்போ என்ன பண்ணிடலாம், 4ஐயுமே ஷேட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னது ஃப்ராக்ஷன்ஸ். புரிஞ்சுதா கைஸ்?